இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஜேகேஎம் டிவி சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் என்கிற நிகழ்ச்சியில் இந்த பங்கு கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்துட்டு அப்படியே நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாடிடுவோம் பாரனை வாங்காய் சபையாரெல்லோரும் போற்றிடு ஆன்மாமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பாரனை வாங்காய் சபையாரெல்லோரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பிரசனங்களுக்கு வேணாம்ப்பா. இந்த வேலையில் ஆராதிக்கிற வேலையில் உங்கள் கிருபை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை எங்களுக்கு இருக்கணும். இந்த கலந்து கொள்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பிரசனை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிகளும் இல்லாமல் கேட்டு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 அல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனம் உண்டுங்க. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டாம், நான் கர்த்தரை நம்பியிருந்தவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது இந்த கிருபை பற்றி அதிகமாக ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிலையிலே வந்தடைவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் உண்டுங்க. அவருடைய கிருபையின்படி தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய கிருபையின்படி நிச்சயமாகவே நமக்கு அவர் இறங்கி அவருடைய இரக்கங்களின்படி இறங்கி நம்முடைய நம்முடைய மீறுதலின் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். ஒரு பழைய பாடல், கிறிஸ்தவ பாடல், கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் என்று சொல்லி ஒரு பழைய கீர்த்தனை பாட்டு எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடுவோமா? அவருடைய ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையா நீதாம் கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா நீதாம் கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா திருவாருள் நீடுமை ஞான திரித்து திருவாருள் நீடுமை ஞான திரித்து பாரில் நரனாகிய மாதுவின் வித்து பாரில் நரனாகிய மாதுவின் வித்து கிருபை புரிந்தனையா நீ பரனே. இதோடு கூட சேர்ந்த பழைய பாடல் நம்ம எல்லாரும் பாடுமா? அதோட நாம மகிமைப்படட்டும்.
பாவமெல்லாம் அகழ்வித்து, பண்ணின காவமெல்லாம் அகழ்வித்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா நீதம், கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்துந்தன் அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்துந்தன் அன்பு பாராட்டு, கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா நீதம், கிருபை புரிந்த. ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை தட்டி தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே, தாவீது குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே, தாவீது குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நாமத்தை நாம் நம்பிடுவோமானால், இயேசுவின் நாமத்தை நாம் நம்புவோமானால், அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுற மேலோட கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஒவ்வொருவர்களும் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கல நமக்கு உண்டு. அவர் தான் நமக்கு கேடகம். ஹல்லேலூயா. ஒரு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயராடை காலத்தில் என்னை வைத்தவாறே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயராடை காலத்தில் என்னை வைத்தவாறே, உந்தன் நாமத்தை எல்லா வாயில தந்து சொல்லுமா. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தேவனீரே, உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த
நாமத்தை நம்பிடுவேன். சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஆண்டவரே உங்க நாமத்தை நான் நம்பிடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி. உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பேன். தெய்வம் நீரே, உம்மை அல்லாது. ஆமென். அவரே நமக்கு ஜீவன் தந்தவர். நம்பேன் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா நீதாம், கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா நீதாம், கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல நமக்கு அடைக்கலம் உண்டு. ஏன்னா அவர்தான் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய ரட்சிப்பு, அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. நாம் அவருடைய செட்டைகளின் கீழே இருப்போமானால் தைரியமாக நாம் சொல்லலாம், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீத 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, என்னை அவர் தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்துக் கொள்வாராம். அப்புறம் என்னன்னா, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன சங்கீதக்காரன் அதே அதிகாரம் அதுக்கப்புறம் சொல்றான், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்கிறது நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம கூட இந்த வேளையில நாம் சொல்லலாம், கர்த்தருடைய செட்டைகளில் நமக்கு அடைக்கலம் உண்டு, உன்னதமானவருடைய நிலையிலே நமக்கு அடைக்கலம் உண்டு. ஏன்னா அவர் தான் நம் கோட்டை, அவர் தான் நம் நம்பிக்கை, அவர் தான் நம் நம்பிக்கைங்க. உலகத்தில் யாரும் நம்ப முடியாது. மனுஷர்கள் அநேகர் நம்ம கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உற்றார் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, அவரை நாம் நம்பியிருப்போமானால் நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலையும் நம்ம கைவிடப்படுவதில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம உற்றார்களோ, உறவினர்களோ, நண்பர்கள் யாரையும் முன்னாடி வைக்காம முதல்ல ஆண்டவரை வைத்து அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பின்னாடி மற்றவர்களை நாம் பார்ப்போமானால், அல்லேலூயா, நம்முடைய பார்வை ஆண்டவரை முதலாவது பார்க்க வேணும். அதற்கு பின்பாக மற்ற அன்புகளை நாம் வைத்தோமானால் நிச்சயமாக நாம் எந்த இடத்திலும் அசைக்கப்படுவதில்லை, எந்த இடத்திலையும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. ஏன்னா நம்ம பார்க்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட முகத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய முகத்தை நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக நமக்கு வெட்கம் என்பது கிடையாது. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உண்டு, நீங்க தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, சேனைகளின் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என்னைக்கு ஜீவன் தந்த நல்ல தெய்வமே, என்னை மீட்டெடுத்தவரே, என்னை பாதுகாத்தவரே, என்னை அரவணைத்துக் கொள்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்கள் மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கீங்களப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், துக்கங்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரிவுகள், ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு பிரிந்து போவதில்லைங்க. கர்த்தர் நம்மளை விட்டு பிரிந்து போவதில்லைங்க. அவருடைய அன்பு, நம்ம மேலே வைத்த அன்பு மேலானது, பெரியது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கும் பொழுது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல, தேவன் நம்ம மேலே எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறாருங்க. அந்த அன்பு எப்பொழுதும் மாறுவதில்லை. உலக அன்பு மாறிப்போம், உலக அன்பு மாயை. பிரசங்கி தான் சொல்றாரு, எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. ஆமா, உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயை. ஆனா ஒன்னே ஒன்று நிஜம், நம் தேவனாய கர்த்தர், அவர்
அவர் நிஜம், அவருடைய அன்பு நிஜம். நமக்கு மேல அவர் அன்பு வைத்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக உங்களுக்காக அவர் தந்து ஜீவனை மீட்டெடுத்தவர். அல்லேலூயா, ஜீவனை மீட்டெடுத்தவருங்க. பேர்பட்ட நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், சங்கீதக்காரன் சொல்வது போல, அப்பா எங்களுடைய ஆத்மாவை நீர் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய மகிழ்ச்சினால எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் ஆத்மாவை மரணத்திலிருந்து பாதுகாத்த நல்ல தேவன், மரணத்திலிருந்து பாதுகாத்த தேவன். எங்கள் ஆத்மாவை மரணத்திற்கு ஒட்டாத நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்தீரே, ரட்சிப்பு தந்தீரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் என்று சொல்லி வாயில திறந்து அல்லேலூயா, எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்தீரே, எங்களுக்கு சுகம் தந்தீரே, எங்களுக்கு குடும்பம் தந்தீரே, எங்களுக்கு பிள்ளைகள் தந்தீரே, எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தன் ஜீவனையே நமக்கு தந்து நம் ஜீவனை பாதுகாத்தாரே, அது எப்பேற்பட்ட ரட்சிப்புங்க. அது எதற்கும் ஈடாகாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம அநேக நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. நம்மளை மீட்டெடுத்ததே மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. ரட்சிப்பு இலவசம். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். நல்ல தெய்வம் அவர். நம்மளை தேடி வந்திருக்கிறாருங்க. நம்ம தேடி போகலங்க, நாம தேடி போகல. ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். நம்மளை உண்டாக்கின தேவன், படைத்த தேவன், நமக்கு ஜீவனை தந்தவர், நம்மளை உருவாக்கின தேவன். அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். எப்படி ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து கையில பிசைந்து அவருக்கு விரும்புகிற ஒரு மண்பாண்டமாய் அவர் உருவாக்குறார், அதே போல நம் ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, உருவாக்கி இருக்கிறாருங்க. ஒருவேளை உருவாக்கும் பொழுது அந்த குயவன் அந்த களிமண்ணை பிசையும் பொழுது அது எப்படிலாம் காலில் போட்டு மிதிப்பா என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த நேரத்தில் ஒருவேளை நமக்கு வழிகள் இருக்கலாம். ஆனால் அதை உருவாக்கிய பின்பு அது யோபு சொல்வது போல, ஆண்டவரே நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நாமளும் சொல்லலாம். ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாங்க, துன்பங்கள் நமக்கு இருக்கலாம், துக்கங்கள் அடைத்து கொள்ளலாம். மனுஷர்களுடைய ஆறுதல் நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஆறுதல் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். நமக்கு அவர் ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உலகத்தின் அன்பு மாயை, அவருடைய அன்பு உண்மை. என் மேல எப்படி நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்க, வானத்துக்கும் பூமிக்கும் உயரமா, எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரமா ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை விட்டு விலக்கினீங்க. எங்க மேல நீங்க அன்பு வைத்தீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுமா, என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் ஆக்கினீர் ஆண்டவர். எனக்கு ஜீவன் தந்தீர், எனக்கு பலனை தந்தீர், உங்க பலன் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் என் பலன் என்று சொல்லுமா, நீங்க தான் என் ஜீவன் என்று சொல்லுமா ஆண்டவரே. என் கண்மலை நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான் என் பலன். நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாம் அன்பு கூறுவேன் என்று சொல்லுமா. அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை மிகுந்தவர், அவர் இரக்கமுள்ளவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலான உன்னதமான பரிசுத்த நாமத்தை உடையவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவருடைய நன்மையினால நம்மளை திருப்தியாக்குகிற நல்ல தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் இல்லை பல நேரங்களில் நாம் தடுமாறி போனாலும் மகளே என்று சொல்லி நம்மளை அரவணைத்து அவர் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தேவன், நம்மளை நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தேவன், அவருடைய கிருபைகளை நமக்கு தந்து நம்மளை பாதுகாத்து கொண்ட நல்ல தேவன். அப்பேற்பட்ட நல்ல தேவனுக்கு நீங்க இருக்கிற இடங்களில் உங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே நமக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் செலுத்துகிறோம் என்று நம்ம சொல்லுவோம். வாய்களை திறந்து நீங்க சோத்திரம் செலுத்துறீங்களா? நீ வாய்களை திறந்து இருக்கிறீங்களா? ஆண்டவரே நமக்கு சோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனே, இனிமேல் எங்களை கைவிடாத எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை
நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமா நடத்திடுவே. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமா நடத்திடுவே. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினா முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நிதாம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே நிதாம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா. எல்லாரும் வாயில திறந்து சொல்றீங்களா? நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தோற்றுகிறோம். எங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லுவோம். முடிசூட்டி தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே என்று சோத்திரம். பாதை காட்டினீரே என்று சோத்திரம். தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமா நடத்திடுவே. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமா நடத்திடுவே. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினா முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நன்மையினால முடிசூட்டுகிற நல்ல தேவன். இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இதுவரைக்கும் நம்மளை கைவிடாத நடத்தி வந்தவர். இனிமேலும் அவர் நம்மளை நடத்துவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறாருங்க, அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் யார் தான் பிரச்சனை இல்லைங்க, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நம் தேவன் பிரச்சனைக்கும் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்லலாங்க, நிச்சயமாக சொல்லலாம். நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனைகளெல்லாம் பார்க்குறோம், தவிர பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட நம் தேவனை நாம் பார்ப்பதில்லை. நாம் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் உயர்த்தும் பொழுது பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. அப்படியே பிரச்சனைகள் அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரலாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து இப்போ நெரிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம சொல்லலாம், தாவீது சொல்லுவது போல, சங்கீதக்காரன் சொல்லுவது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் என வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்லலாங்க. நம் தேவன் அவர் நல்லவர். அல்லேலூயா. நன்மையினால் முடிசூட்டுகிறவர். அல்லேலூயா. நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நம்
தேவன் அவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். கேருபின் சேராபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தர். ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை யாரை உயர்த்தணுமோ அவர் உயர்த்துவார், யாரை தாழ்த்தணுமோ அவரை தாழ்த்துகிறவராய் இருக்கிறார். தாவீதை, அவர் ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் வைத்தாருங்க. அதே சவுலையும் அவர் தான் ராஜாவாய் தான் அவர் தான் உண்டாக்குனாரு. ஆனா அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவர் அவனை கீழே தள்ளி தாவீதை அந்த ஸ்தானத்தில் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவர் யாரை உயர்த்த வேண்டுமோ அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம பெருமைப்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு முதல் அடி அந்த பெருமை தாங்க. நம்ம பெருமைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா வேற எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறாருங்க. தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அன்புள்ள தேவன், அரவணைக்கும் தேவன். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போமானால் பேதுருவை பற்றி ஒரு காரியம், கடைசி அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் பேதுருவை பற்றி ஒரு காரியங்க. இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன பண்ணாரு, தண்ணியில் நடக்கும்போது அவர் தான் கேட்டாரு, ஆண்டவரே நீ இயேசு கிறிஸ்துவானா நான் தண்ணியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னேன், நீ வா அப்படின்னு சொன்னோன்னே தைரியமாக நடந்து போன ஒரு சீஷன், தண்ணியில் நடந்த சீஷன். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவரோடு கூட இருந்த அற்புதத்தை பார்த்தவர், நீர் மையான கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்த பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு முன்பாக நீரும் அந்த கலிலேயனோட இருந்தவரெல்லாம் சொல்லி ஒரு வேலைக்காரி சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லி மறுதலிக்க மட்டும் சொல்லுங்க, மறுதலிக்க மாத்திரம் செய்யல, நான் அவனோடு இருந்த அவருன்னு கூட சொல்ல, அவனோடு கூட நான் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பேதுரு அதோட அவர் நிப்பாட்டலைங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கினான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த பேதுரை பார்த்து தான் சொன்னாரு, அவன் பேதுரு மனங்கசந்து அழுதான்னு சொல்லி சேவல் கூறுக்கு முன்னமே நீ 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்த போது மனங்கசந்து அழுத பேதுரு யூதாஸ் காரியத்து மாதிரி போய் நாண்டுகிட்டு நிற்கல, ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உயிர் தெழுந்த கிறிஸ்து பேதுருட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்று சொன்னார். சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து. அல்லேலூயா. சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து. அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அது மாத்திரம் இல்ல, பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, வேற யார்ட்டையும் கேட்கலங்க, இயேசு கிறிஸ்துவோட அன்பாய் இருந்த அவர் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த சீஷன் யோவான் கூட அவரை கேட்கலங்க. பேதுரை பார்த்து கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாண்டவரே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் கேட்டார், நீ நேசிக்கிறாயா என்ன அப்படின்னு சொல்லி, ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் நேரம் கேட்கும் பொழுது ஒருவேளை 3 நேரம் மறுதளித்ததுனால ஒருவேளை ஆண்டவர்னு கேட்டிருக்கலாம், என்னை நேசித்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அந்த அன்புங்க, தேவ அன்பு. அந்த அன்பினால் அவன் அந்த உள்ளத்தில் குத்தப்பட்டு, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொன்னது, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அறிவிங்கப்பா, என் உள்ளத்தை நீங்கள் அறிவிங்க என்று சொல்லி அந்த இடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கறத பார்க்கலாம். என்னை நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்திலே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? உனக்காக நான் மரித்தேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீங்க இருக்கிற இடங்களே சொல்லலாம், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நம்ம பின்வாங்கி போயிருக்கலாங்க, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலிருந்து நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம். வாங்க முன்னாடி, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், என்னுடைய சுயபலத்தினால நான் இருக்க முடியாதப்பா, எனக்கு
எனக்கு உங்கள் பலத்தை தாங்க ஆண்டவரே, உங்கள் பலத்தை தாங்க. இன்னும் நான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் ஆண்டவரே. உங்ககிட்ட இன்னும் நான் கிட்ட சேரணும். அதுக்கு நீங்கள் பலன் தாங்க, கிருபை தாங்க, அதற்கு கிருபை தாங்க. நான் உங்களை கிட்டி சேரணும் அப்பா. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன். எனக்கு உங்கள் கிருபை தாங்க. நான் உங்களை இன்னும் கிட்டி சேரணும். உங்களுக்காக அநேக காரியங்களை நான் செய்யணும். எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. வாயிலை திறந்து நாம் சொல்லுவோமா? எல்லாரும் வாயிலை திறந்து, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துக்கங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் ஆண்டவரே, பிரிவுகள் வந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுமா? ஆண்டவரே உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் பின் திரும்பேனே. எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே உண்மையே நான் நேசிக்கிறேன் என்று ஒரு விஷயம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்க சொல்லுங்க, வாயில தந்த ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல வியாதியோ துன்பமோ துக்கமோ வறுமையோ நிர்வாணமோ எந்த ஒரு காரியமோ அவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னது போல இந்த வேளையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்க சொல்லலாமா? என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துக்கங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரிவுகள் வந்தாலும், அல்லேலூயா ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பேதுரு எப்படி ஆண்டவர்கிட்ட சொன்னாரோ அதே போல நீ சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, எனக்காக நீர் மரிச்சீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் மரண தண்டனைக்கு உட்படாதபடிக்கு நீர் ஆண்டவரே என் மரண தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே.
என் சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீங்க பாவம் இல்லாம வந்தீங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எனக்காக ஜீவனை தந்தீங்க, எனக்காக ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே. என் பாவங்களை கழுவுனீங்க, என்னை சுத்திகரித்தீங்க, என்னை மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க திரும்பவும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வருகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. அந்த வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு விசை வாய்களை திறந்து சொல்லும். அல்லேலூயா. ஜீசஸ். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் அமர்ந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னங்களுக்கு இறங்கடாப்பா. ஒரு ஜெபாவினால் எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு உங்களுடைய வல்லமை தாங்க. என்ன சொல்லி ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு இடைப்பட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே ஜெபத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு உங்களுடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவர்களாகவே இருக்கிறதப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தங்கள் உண்டு. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் எப்பொழுதும் பதில் தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் அப்படியே இந்த நாளிலே குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டுள்ள இந்த நாளிலே குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என் மனதிலே வாஞ்ச வந்த பொழுது ஒரே ஒரு காரியம் முதல்ல வந்துடுது. குழந்தை இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்ததுங்க. எத்தனையோ பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான், எத்தனையோ வார்த்தைகள், கடும் வார்த்தைகள்லாம் வந்தது. ஆனால் எங்களோடு கூட இருந்தவர் கர்த்தர். அதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே போல் இந்த நாளிலே ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு விசுவாசத்தோடு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது, அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது சாராளுடைய கற்பம் செத்ததா இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோங்க. அந்த வேளையில்
நாம் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை எனக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறதே, நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை தருவாருங்க. ஒருவேளை ஒரு வருத்தத்தோடு அன்னாள் போன்று ஒரு வேதனையோடு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கலாம், யார்ட்டையும் சொல்ல முடியாம கூட இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க அன்னாள் போன்று விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, அன்னாள் ஆலயத்தில் அங்க ஜெபிச்சாங்களாம். அந்த ஜெபிச்சு முடிச்சவரை நீங்க பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய வாழ்க்கையில் அவர் இனி துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது ஏன்னா, ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பத்தை வச்சுட்டேன், ஆண்டவர் எனக்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார், அவர் கொடுத்துட்டார், எனக்கு ஏற்ற வேலையில் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்ட்டு சொல்லி அவங்க நினைச்சதுனால, அது விசுவாசத்தினால அவங்க அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறதுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம் சித்தம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, உங்களுக்கு சாமுவேல் போன்ற பெரிய ஒரு இஸ்ரவேல் ராஜாக்களே அபிஷேகம் பண்ணக்கூடிய சாமுவேல் அந்த அன்னாள் இடத்துல இருந்து வந்ததை நாம் பார்க்கலாம். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது அப்போ அந்த குழந்தை இல்லாதவர்களுக்காக மாத்திரம் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு கிருபை பாராட்டுங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து இந்த வேலையில் ஆண்டவரே குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை தருமுடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குழந்தை பாக்கியத்தை தருமுடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான அந்த அவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷனுடைய சொல்லுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு கற்பத்தின் கனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு கற்பத்தின் கனி உண்டாகட்டும்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்க ஒரு கற்பத்தின் கனியை தாங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைக்கு நீர் மகிமைப்படும்படியாக, உங்க நாம உயர்த்தப்படும்படியாக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அந்த வேலையில் ஒருவேளை கற்பத்தின் கனி வேணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அதுக்கு ஒரு கற்பத்தின் கனியை தந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. சாராளின் கற்பம் செத்ததா இருக்கும் பொழுது தானே அங்கே ஆண்டவரே நீர் ஈசாக்கை தந்தீர் ஆண்டவரே. அப்போ ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் ரத்தத்தாலே எல்லா விதமான சாதகம் இல்லாத மெடிக்கல் ரிப்போர்ட்டை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், அதை அழிக்கிறோம். உங்க கிருபை இறங்கட்டும், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் தொடட்டும், ஒரு கற்பத்தின் கனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே செய்யறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்க நாம மாத்திரம் உயரட்டும். நீங்க உயர்ந்திருங்க ஆண்டவரே. நீங்க உயர்ந்திருக்கோம், நாங்க தாழ்ந்திருக்கணும்ப்பா. அப்படியே செய்ய போறதற்காக நமக்கு சோத்திரம், நன்றி செலுத்துறோம். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக தருவேன் என்று சொன்னவர், லட்சைக்கு பதிலாக தன் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி எஸ்ஐயா 61 அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரே, இவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக நீ தந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கணவன் மனைவியாக சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஒரு விஷயம் நீங்க இரக்கம் பாராட்டுங்க, ஒரு விஷயம் நீங்க கிருபை பாராட்டுங்க. அது வெட்கத்தை போக்கி ரெண்டத்தனையாக தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய சந்தோஷத்தினால, நீதியின் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சந்தோஷத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கற்பத்தின் கனியை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய குழந்தைகளுக்கு அநேகம் நம்ம போதகர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே போதகரே எங்களுடைய குழந்தைகளுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். நல்லது தாங்க, போதகர்கள் ஜெபிப்பது நல்லது, ஊழியக்காரர்கள் ஜெபிப்பது நல்லது,
ஜெபத்தில் தாங்குவது நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் அதை விட சால சிறந்தது என்னென்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நான் விசேஷமாக இந்த நாட்களில் அநேக குழந்தைகள் இந்த மொபைல், இந்த ஆண்ட்ராய்டு, ஐபேடு, ஐஃபோன், இந்த டிவி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே மூழ்கி 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 அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் விலகி போய் கொண்டிருக்கு. நம்முடைய பெற்றோர்களை பார்த்தோன்னா நிறைய வேலைகளில் அவங்க ஏதாவது வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக மொபைலை கொடுத்து விட்டுறாங்க. அநேக குழந்தைகளை பார்க்குறோம். அதற்கு வேறு அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரியத்தையும் சொல்லிடுறாங்க. வேண்டாங்க, மொபைல் கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலை. ஏன்னா இந்த வயசில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 12 வயசு 15 வயசு மேலே அவர் வேலை இந்த உலகத்தில் தேவைப்படலாங்க. ஆனால் இப்பொழுதைக்கு சிறு குழந்தைகளுக்கு 3 வயசு 4 வயசுலாம் குழந்தைகளுக்கு கையில் கொடுத்து அந்த குழந்தைகளுடைய அந்த ஞானம் மூளை மங்கி போகிற மாதிரி, அந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே அது போகிற மாதிரி. அதனால் அந்த குழந்தைகளுக்கு தன்னை அறியாமலே அதற்குள்ளே ஒரு மன அழுத்தம், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு உலகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கிட்ட பேசாது தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துருக்கோம், மொபைலையே நோண்டிகிட்டு இருக்கோம். வேண்டாங்க, ரொம்ப ஆபத்து. அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டில் கூட நம்ம பார்க்கலாம், அநேக போதர்கள் வீட்டில் கூட, சில போதர்கள் வீட்டில் கூட நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப ஆபத்துங்க. அதில் என்ன தவறுன்னு சொல்லி அவர்கள் நியாயம் பேசுகிறத கூட நான் கேட்டிருக்கிறேன். வேண்டாம், நம்ம அந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். அந்த அடிமைத்தனம் அவர்களை விட்டு நீங்கணும். அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கணும். பெற்றோர்கள் அதற்கு முன்மாதிரியாக நடக்கணும். பெற்றோர்களுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தரணும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைகளை நினைத்து, இல்லை யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள்லாம் இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை மனதில் நினைத்து, ஆண்டவரே இந்த குழந்தைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி நாம் வாய்களை திறந்து சொல்லும். ஆண்டவரே, இந்த குழந்தைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, இந்த குழந்தைகள் ஆண்டவரே இந்த மொபைல் போன்ற காரியங்களில் ஒரு ஆண்டவரே இந்த பிசாசானவன் பிடித்து வைத்துட்டு இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன அப்படின்னா, பார்வோனுடைய குமாரத்தி மோசை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை என்ன சொல்கிறேன்னா, எனக்காக இதை வளர்த்திடு அப்படின்னு சொல்லி அந்த பார்வோனின் குமாரத்தி மோசையுடைய தாயிட்டே கேட்குறதை நம்ம பார்க்கலாம், சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல காரியம், எனக்காக இந்த பிள்ளைகளை நீ வளர்த்திடு என்று சொல்லுகிற காரியம். அதனால் ஜாக்கிரதையாக அந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணுங்க. ஜாக்கிரதையாக அந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த குழந்தைகள் இருக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, எங்களோட குழந்தைகளை நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலேருந்து ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த குழந்தையை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க, பெற்றோருக்கு ஞானத்தை தாங்க. குழந்தைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் ஒரு ஞானமாய் நடக்க, ஒரு சாட்சியாய் நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலக ஞானம் அவர்களுக்கு இருக்காதபடி உங்கள் ஞானம் அவர்களை நிரப்பணும், உங்கள் அபிஷேகம் நிரப்பணும், உங்கள் வழிநடத்துதல் இருக்கணும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை இப்பொழுதே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, 5 வயதில் விளையாது 50 விளையுமென்று சொல்லி, இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த குழந்தைகளுக்கு நான் வைப்போமானால், அந்த குழந்தை இப்பொழுது அதிலே வளருமானால் அது 50 வயதில் அதை விடாதிருப்பான். பிள்ளையாண்டானவனை நடத்துகிற வழியில் நடத்தணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா 50 வயதில் போய் நம்ம சொல்லணும்னா அது முறிஞ்சிடுங்க. அப்போ போய் வளைச்சோம் அப்படின்னா அது முறிஞ்சிடும், டேஞ்சர். அவங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆண்டவரே ஒரு விடுதலை தாங்க. இந்த மொபைல், இந்த உலக பிரகாரமான காரியங்களை இப்பொழுதே அந்த குழந்தைகள் மூழ்கி கிடக்கிறதிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இப்பேற்பட்ட குழந்தைகளை நினைத்து செபிக்கிறார்களோ, ஜெபத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விடுதலை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்தின் கல்ச்சர் அல்ல, பைபிள் கல்ச்சர் உள்ள வரணும், வேதாகமத்தின் கல்ச்சர் இந்த குழந்தைகளுக்குள்ள வரணும். ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபைகளை தாங்க, அப்பேற்பட்ட கிருபைகளை குழந்தைகளுக்கு தாங்க, அப்பேற்பட்ட ஞானத்தை குழந்தைகளுக்கு வைங்க. குழந்தைகளை நடத்துகிற வழியில் நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாங்க. உங்கள் ஞானம் விளங்கட்டும். ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம்னா, இந்த சைல்டு லேபர் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவிலையும் பார்த்தோன்னா அது அநேகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர்கள் தமிழகத்தில் மட்டும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க, தமிழகத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 18 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணுங்க. நம்ம ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். உலகிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்களாம். 10.5 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களாங்க. அதில் இன்னொரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 1.1 கோடி குழந்தைகள் தெருக்கல்ல இருக்கிறாங்களாம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பிறந்த குழந்தைகள், அப்படியே விடப்பட்ட குழந்தைகள், அனாதை விடப்பட்ட குழந்தைகள் எல்லாம் தெருக்கல்ல இருந்தார். 1.1 அது 1.1 கோடி குழந்தைகள் தெருக்கல்ல இருக்கிறாங்களாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 4 கோடி குழந்தைகள் அது 4 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது வறுமை நிமித்தமாக அந்த குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயாப்பா. இந்த குழந்தைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. குழந்தை தொழிலாளர்களை உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை தாங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நம்முடைய இந்தியாவில், உலகத்தில், விசேஷமாக தமிழ்நாட்டில் இந்த குழந்தைகளுக்காக என் மனைவி ஜெபிப்பாங்க. அவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. ஒரு சின்னதாக ஒரு ஜெபத்தை ஜெபித்து அடுத்த ஜெப குறிப்புகளாக நம்ம கடந்து சொல்வோம். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் கருத்தில் 18 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்துங்க ஏசப்பா. இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளை தொழில் இந்த சிறு வயதிலிருந்தே வேலை வாங்குகிற இந்த வறுமைத்தனத்தின் மூலமாக ஏசப்பா அந்த பிள்ளைகளும் உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ராஜா. அந்த குழந்தைகளுக்கு எப்படியாவது அந்த குழந்தைகளை அதிலிருந்து மீட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேறு பெற்றோர்களுக்கு ஏசப்பா நீங்கள் புரிய செய்வங்க. அவங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. படிக்காதவர்களாக இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி வேலை செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறார்கள் சுவாமி. அதன் மூலமாக இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய மனது மிகவும் பாதிக்கப்படுகிறது ராஜா. சிறு வயதிலிருந்தே ஒரு அடிமைத்தனமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே மிக அதிகமாக இருக்கிற இந்த ஒரு பிஸ்னஸாக ஒரு செய்கிற சப்பா அந்த ஒரு காரியத்தை நாங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து இந்த குழந்தைகளை நீங்கள் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் கொடுங்க ராஜா. அவங்க குழந்தைகளை இந்த வேலை வாங்குகிற அந்த பெற்றோர்கள், அந்த வேலை வாங்குகிற அந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரையும் உடைய கருத்தில் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு ஞானத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகளை வேலை வாங்குறதை விட அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு அந்த இதை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. கொத்தடிமைகளாக இருக்கிற குழந்தைகள் இந்தியாவில் 1.4 கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க ராஜா. அடிமைத்தனத்தினாலே பாதிக்கப்பட்டு அடிமையாக வைக்கப்பட்டு வறுமை நிமித்தமாக காணப்படுகிறார்கள். அந்த குழந்தைகளை நீங்கள் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஸ்லம் ஏரியாக்களில் இருக்கிற குழந்தைகளை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாளில் சோஷியல் மீடியா இருக்கிற நேரத்தில் சப்பா எவ்வளோ பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி எங்களை பார்த்து இயங்கி கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சப்பா. அந்த பிள்ளைகளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க சப்பா. அந்த சத்தம் வீணாய் போவதில்லை. கர்த்தர் நீங்கள் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குழந்தைகளை ரட்சிங்க. அந்த குழந்தைகளை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுங்க அப்பா. எங்களோடு சேர்ந்து இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு குழந்தைகள் அந்த கொத்தடிமைத்தனத்திலிருந்து வேலை வாங்குற சப்பா அந்த ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. கர்த்தர் தான் அந்த குழந்தைகளை ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிற அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு ஒரு விடுதலை அவர் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தடிமை குழந்தைகளாக அநேகர் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. 1.4 கோடி கொத்தடிமைகளாக அந்த குழந்தைகள் இருக்கிறாங்களாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க.
இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விபச்சாரம், இந்த சிறு குழந்தைகளை கொண்டு போய் அந்த விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக அநேகர் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க. இந்தியாவில் மட்டும் 3 லட்சம் குழந்தைகளை கொண்டு அந்த பாலியல் தொழில் நடத்துகிறாங்களாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அது தடை செய்யப்பட வேண்டும். குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே, அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, ஒரு விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிற கும்பல்கிட்டேருந்து இந்த குழந்தைகளை நீர் பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த அப்பேற்பட்ட கும்பல்களை நீர் தடை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை வேணப்பா. இந்தியாவில் மட்டும் அநேக குழந்தைகள் இப்படி பாதிப்புகளாக இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் நீங்கள் இரக்கம் பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷயம் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பேற்பட்ட காரியங்கள் தடை செய்யப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே தடை செய்யப்பட வேண்டும். தடை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லாரும் ரட்சிப்படையணும் என்று சொல்லி தான் ஆண்டவரே நீங்கள் உங்கள் ரத்தத்தை எங்களுக்கு சிந்தினீங்கப்பா. உங்களை அறிஞ்சுக்கொள்ளணும். ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. முக்கியமான ஒரு கடைசி பாயிண்டாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, அநேக கருக்கலைப்புகள், இது உலகத்திலே அநேக காரியங்கள் வந்துருச்சுங்க. கருகலைப்பு சில நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகலைப்பு செய்கிறது தவறில்லை அப்படின்னு சொல்லி கூட சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு கொலைங்க, சிசு கொலை. அது கொலைக்கு சமமாக இருக்கிறது. அந்த சிசு கொலைகள் மாறணும். பிள்ளைகளை அநேகர் கடத்துறாங்க, ஏதோ காரியத்துக்காக அந்த பிள்ளைகளை கடத்துறாங்க. எத்தனையோ பேர் காணாமல் போகிறாங்க. ஒரு வருடத்தில் மட்டும் 46,000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்களாம். அதில் 11,000 குழந்தைகள் கிடைப்பதே இல்லையாங்க. என்ன ஆனதேன்னு தெரியாது. சில இடத்துல நரபலி கூட கொடுக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்பேற்பட்ட காரியத்தை அவர் மாற்றணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்படுத்தவர்களை தான் 1.5 கோடி பேர் பிச்சை எடுக்க வைக்கிறாங்களாம். கடத்தி கொண்டு போய் பிச்சை எடுக்க வைத்து அதிலிருந்து கூட சம்பாதிக்கிற ஒரு கும்பல் கூட இருக்கிறாங்க. இன்னும் சில காரியங்கள் உண்டு. அந்த உடம்பில் உள்ள அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக கடத்துறாங்கன்னு சொல்லி கூட இருக்குது, நம்ம கேள்விப்படுகிறோம். அது மாறணும். வறுமைகள் மாறணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சிசு கொலைகள் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கருகலைப்பு ஆண்டவரே, அநேகர் இது சரி என்று சொல்கிறார்களே ஆண்டவரே. இந்த கொலையை சரி என்று சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களப்பா. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே மாறணும். பிள்ளைகளை கடத்துகிற காரியங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்திய தேசத்தில் ஒரு பாதுகாப்பை தாங்க. விசேஷமாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பை தாங்க. அதற்கேற்றபடி சட்டங்கள் ஆண்டவரே திருத்தப்பட்டு இன்னும் ஆண்டவரே வலிமையாக அரசாங்கம் செயல்படணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கரத்தை நம்பி இருக்கிறோம். உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்தோன்னா எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்குறாரு. எங்களோடு கூட இணைந்து ஜபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன ஜப விண்ணப்பங்களை வைத்தாங்களோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆராதித்து ஆண்டவரே இந்த ஜப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நீங்கள் பலனும் கிருபையும் தந்ததற்காய் உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கூட இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கலந்து கொண்டு இந்த டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும்.
ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்போம், ஜெபிப்போம் என்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கூட ஆராதித்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரமும் ஆராதிப்போம் ஜெபிப்போம் என்கிற நிகழ்ச்சியுடனே இன்னொரு ஜெப குறிப்போடு நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஆராதித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அதுவரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். எங்கே சென்றாலும் வந்தாலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் அவருடைய கிருபையும் பிரசன்னம் உங்களோட கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.